Good morning students. Today science subject unit 3 force பார்க்க போகிறோம். forceனா தமிழில் என்ன சொல்லுவோம், விசை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸோட டெஃபினிஷன், அதோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். டெய்லி ஆக்ஷன்ஸில் நம்ம ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிள் மூமெண்ட்ஸ் அண்டு ஆக்ஷன்ஸ். In our daily life we do different actions such as புஷ்ஷிங், புல்லிங், ட்விஸ்டிங் அண்டு டேர்னிங். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, புஷ்ஷிங், புல்லிங், ட்விஸ்டிங் அண்டு டேர்னிங். புஷ்ஷிங் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தள்ளுறது, புல்லிங்னா இழுக்கிறது, ட்விஸ்டிங் அப்படின்னா என்னது திருப்புறது, டேர்னிங் அப்படின்னா திருப்புதல். சரியா? பை டூயிங் தீஸ் ஆக்ஷன்ஸ் வி மூவ் ஆர் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். தென் வந்து என்ன பண்ணும், மூவ் பண்ணும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மூமெண்ட். ஒரு பொருளோட பொசிஷன், அதாவது இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிற வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூமெண்ட் அப்படி தான் சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மூமெண்ட். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பாருங்கள். ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்யூர்டு ரிசல்ட். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நம்ம போகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மூமெண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது. ஆக்ஷன் அப்படின்றது என்னதுப்பா, நம்ம பர்டிகுலர் அந்த ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்யூர்டு ரிசல்ட். Let us look at the pictures below to understand movements and the actions better. First one பாருங்க, the player hits the ball with a hockey stick. Second one பாருங்க, the boys are riding bicycle. In the above pictures what moves, what is the action? இதில் எது moves, எது action அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மூவ்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக்கில் இந்த பிளேயர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாலோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதான் என்னது, மூவ்ஸ். தென் ஆக்ஷன் அப்படின்றது பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோஷன். வென் எ ஆப்ஜெக்ட் ஆர் திங்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இட் இஸ் செட் டு பி இன் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு பொருள் வந்து ஒரு திங்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பீட் பண்ணுங்கள். வென் an ஆப்ஜெக்ட் ஆர் எ திங் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இட் இஸ் செட் டு பி மோஷன். இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டச் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. எக்ஸாம்பிள் பெல் சொல்லலாமா, நம்ம வந்து பெல் வந்து ரிங் பண்ணுறோம், அது வந்து என்ன ஆகும், பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ். Force is a push or pull on object which make its move, change its shape or stop it from moving. Force அப்படின்னா என்னென்னா push or pull on object. ஒரு பொருளை தள்ளுறது இழுக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவிங் பொசிஷன், சேஞ்ச் த ஷேப்ஸ் ஆர் ஸ்டாப் இட் ஃப்ரம் மூவிங். மூவிங்கில் இருக்கிறத வந்து என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்லுவோம். லிசன் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் எ புல் ஆன் ஆன் ஆப்ஜெக்ட் விச் மேக் இட் மூவ், சேஞ்ச் இட்ஸ் ஷேப் ஆர் ஸ்டாப் இட்ஸ் ஃப்ரம் மூவிங். ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆன் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது எதுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னா டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் இருக்கிறது என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணவும் முடியும், அதை வந்து என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணவும் வைக்க முடியும். வித்தவுட் ஃபோர்ஸ் வி கான்ட் மூவ் எனி ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது.
ஸோ நம்ம இப்போ திங்ஸை தூக்குறோம், நம்ம பென்சில் வச்சு எழுதுகிறோம் அப்படின்றதுலாம் எல்லாமே என்னது, நம்மளோட ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். ஒரு திங்ஸை வந்து தூக்க முடியும். இல்லைனா நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் தேவை. நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லா விஷயத்துக்குமே ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. தென் பாருங்கள், அப்சர்வ் அண்டு டிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால் வந்து என்னப்பா பண்ணுறாங்க, ஸோ மாற்றி என்ன பண்ணுறாங்க, பாலை வந்து ஹிட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. தென் இந்த கேர்ள் வந்து வெஜிடபிள் ட்ராலி வச்சு என்ன பண்ணுறாங்க, திங்ஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. இந்த பாய் வந்து வெளிலேருந்து வாட்டர் வந்து என்ன பண்ணுறான், புல் பண்ணி எடுக்கிறா இல்லையா. இது எல்லாமே என்னது, ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புஷ்னா என்னது, தள்ளுறது. லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டூ த பிக்சர்ஸ் டினோட். ஸோ இந்த இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீல் சேரில் வந்து அவங்க ஃபாதரை வந்து என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த பாய் என்ன பண்ணுறான், அவனோட பிளேயிங் கிட்ஸை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா புஷ் பண்ணுறான். இந்த மேன் வந்து காரை வந்து புஷ் பண்ணுறாரு. தென் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது என்னது, புஷ்ஷிங் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா ஆக்ஷனுமே எதை டினோட் பண்ணுது, புஷ்ஷிங் ஆக்ஷனை டினோட் பண்ணுது. ஹியர் ஆல் த பிக்சர்ஸ் ஷோ த புஷ்ஷிங் ஆக்ஷன்ஸ். When a force is applied in the direction of an object, it is called force. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்போ கொடுக்குறோமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், புஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புல். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டூ த பிக்சர்ஸ் சே. ஸோ லக்கேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, புஷ்அப் பண்ணுறாங்களா, புல் பண்ணுறாங்களா, புல். நெக்ஸ்ட் இந்த பாய் புல். This one is pull action. Here all the actions show pulling actions. When a force is applied, the direction opposite to the direction of an object is called pull. So அது வந்து சேம் டைரக்ஷன்லேயே என்ன பண்ணுறது என்னது, புஷ். இது ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, புல் அப்படின்னு சொல்கிறாங்க. when a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட டோரை வந்து என்ன பண்ணுறீங்க, புல் பண்ணுறீங்க. அது எப்போப்பா பண்ணுவீங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுவீங்களா இல்லை வந்து சேம் டைரக்ஷனில் பண்ணுவீங்களா. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், திங்ஸ் லக்கேஜ்லாம் இழுக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கொடுப்போம். சரியா, அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புட் a tick mark for the pictures of motion. ஸோ ஃபஸ்ட் ஒன் மோஷன், தேர்ட் ஒன் மோஷன், ஃபிஃப்த் ஒன் மோஷன். ஸோ இதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் புஷ் ஆர் புல். எஸ் நம்பர் ஆக்டிவிட்டீஸ் புஷ் ஆர் புல். ரைடிங் த பைசைக்கிள் புஷ். மூவிங் த டேபிள் டுவர்ட்ஸ் யூ புஷ். ட்ராக்கிங் த சேர் புஷ். மூவிங் எ கார் டு ஸ்டார்ட் புஷ். ஓப்பனிங் த டோர் push. Stitching the rubber band pull. Removing the shoelace pull. Next பாருங்க, efforts of force. Energy is needed to apply the force. நம்ம ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோன்னா அங்கே நமக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஃபுட்டுலேருந்து கிடைக்கிது. ஹியூமனாக இருக்க நமக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது, ஃபுட்டுலேருந்து கிடைக்கிது. ஸோ எனர்ஜி வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை. எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ த ஃபாலோயிங் திங்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன்ஸ். ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். மூவிங் ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப்ஸ். ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். Force can change the speed. Force can stop a moving object. Force can change the shape. Next பாருங்க, force changes direction. Here the picture. இந்த பிக்சர் பாருங்கள், ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, ஷட்டில்காக் வந்து விளையாடுறாங்க. Here in the picture a boy hit the shuttlecock and it reaches the other boy. He hits in the again with the rocket
டு மூவ் இட் டு த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி ரிங் பால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்து தான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டைரக்ஷன்லேருந்து கொடுப்போம், அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஃபோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். நம்ம பெடலிங் போடும்போது சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும் இல்லையா, அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது இல்லையா. when we stop pedaling the force is removed and the cycle stops and comes to rest. நம்ம பெடலிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு ஃபோர்ஸுமே வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆகணும்னா பைசைக்கிள் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகி ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ்க்கு வந்துடுது இல்லையா. இதுதான் வந்து ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, some applications of force in everyday life. ஸோ நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது என்னது, ஃபோர்ஸ்னால். புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார், இது என்னது ஃபோர்ஸ் வேணும். புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல், இது எல்லாமே என்னது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். Force can change the speed of your body which is already in motion by providing more force on it. ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிட்ருக்கோம், மூவ் ஆகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் டாய் கார். ராம் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் அண்ட் ஹிஸ் பிரதர். ஸோ ராம் வந்து என்ன பண்ணுறான், அவனோட காரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட பிரதர் என்ன பண்ணுறான், அண்ட் ஹிஸ் பிரதர் ஸ்டாப் இட்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். ஸோ இவன் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போகிறான், அவன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறான். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். தஸ் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு தெரியும் ஃபுட்பால் இதெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா எதுக்குப்பா அங்கே வந்து கோல் கீப்பர் வந்து இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணணும், பால் வர்ற ஸ்பீடுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லையா. அதான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். ஆன் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங் when we apply force in the opposite direction. ஹேவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம், நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? விளையாடலனால உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே விளையாட பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் சேனல்லையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்களே. அப்போ வந்து கோல் கீப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா. அதான் வந்து ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். when a inflated balloon or water balloon is pressed. நீங்கள் பலூன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், இல்லை வாட்டர் ஃபில் பண்ணாலும் அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. some force is applied on the both side of the balloon thus it change its shape. when using a plastic water bottle, force is applied on all side of the bottle thus the shape and size of the bottle is changed. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அதோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, கண்டிப்பாக என்னாகும், சேஞ்ச் ஆகும். லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யூர்டு இன் புல்லிங் தென் இஸ் புஷ்ஷிங். நம்ம புஷ் பண்ணுறத விட புல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் அப்ளை ஆகுது. ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி, ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்டாப் த மோஷன்ஸ், சேஞ்ச் த டைரக்ஷன், சேஞ்ச் த ஷேப், சேஞ்ச் த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் சேஞ்ச் த ஸ்பீடு, சேஞ்ச் த ஸ்பீடு. தேர்ட் ஒன் பாருங்கள், சேஞ்ச் த ஷேப். ஃபோர்த் ஒன் ஸ்டாப் த மோஷன். ஃபோர்த் ஒன் என்னதுப்பா, ஸ்டாப் த மோஷன். ஓகேவா, இப்போ கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஆக்ஷன் பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ் லெசனில் சிம்பிள் மூமெண்ட், ஆக்ஷன். மூமெண்ட் அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது தான் மூமெண்ட் சொன்னோம். ஆக்ஷன் அப்படின்றது நம்ம வந்து
மோஷன்ஸ் ஆக்ஷன்றது ஒரு மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்யூர்ட் ரிசல்ட். நமக்கு தேவைப்படுற ரிசல்ட் வரைக்கும் செய்கிறத என்ன சொல்கிறோம், ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து மோஷன் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, when a object or things from one place to another, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறத நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொன்னோம். தென் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஏ புஷ் ஆர் புல் ஆன் ஆப்ஜெக்ட். இது புஷ் ஆர் புல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விச் மேக் இட் மூவ், சேஞ்ச் த ஷேப் அண்ட் ஸ்டாப்பிங் இட்ஸ் மூவிங் பண்ணுறது என்ன பண்ணும், ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது 2 or more ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோம். வித்தவுட் ஃபோர்ஸ் வி கேனாட் மூவ் எனி ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா புஷ். when a force is applied in the direction of an object, அந்த ஆப்ஜெக்டான டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். ஆனால் புல் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற பார்த்தோம். தென் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து 4 பார்த்தோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஷட்டில்காக் எக்ஸாம்பிள் சொன்னோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு, பைசைக்கிள் பார்த்தோம். சாரி, அந்த பாய்ஸ் 2 பேர் விளையாடுறதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்லப்பா. இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.